In the video continuation of digestive system இதுவரைக்கும் mouth, pharynx, esophagus, stomach அதோட anatomy பார்த்திருக்கோம். இப்போ வந்து anatomy of small intestine. Small intestine is the most important organ in the part of digestive system. Digestive systemத்துல small intestine more important. How the respiratory systemத்துல lungs அதோட ஃபங்க்ஷன் எவ்வளோ இம்பார்ட்டனோ அதுபோல் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஆர்கன். இதோட சைஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தா 2.5 to 7 மீட்டர் லென்த் பெண்டட் பொசிஷனில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். லைக் திஸ் பெண்டட் பொசிஷன். இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனை வந்து 3 டைப்பாக பிரிப்பாங்க. எப்படி ஸ்டமக்கில் ஃபண்டஸ், பாடி, பைலோரஸ் அது மாதிரி பிரித்தோமோ அது மாதிரி இதில் வந்து 3 ரீஜனாக பிரிக்கிறாங்க. ஸ்டார்டிங் ரீஜன் வந்து டியோட்டினம். விச் ஸ்டார்டிங் ரீஜன் வந்து டியோட்டினம். ஸ்டமக்கில் இருந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சின்ன ஏரியா வந்து டியோட்டினம். தென் சென்டரில் இருக்க பெரிய ஏரியா வந்து ஜெஜுனம். இதுதான் வந்து லார்ஜஸ்ட் ஏரியா. தேர்ட் ஒன் இஸ் இலியம். ஸோ லார்ஜஸ்ட் ஏரியா இன் ஸ்மால் இன்டெஸ்டைன் இது வந்து லார்ஜர் ஏரியா. ஜெஜுனம் this one is the larger area, this one is the largest area, this one smaller area, this one is the jejunum larger area, this one is the largest area. அதாவது டியோட்டினம் only making 5%, jejunum will make 40%, ileum will make 60%. கம்பேரிட்டிவ்லி இலியம் வந்து ஒன்லி 60% ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியிருக்கு. திஸ் ஒன் இஸ் த லார்ஜஸ்ட் ஏரியா ஆஃப் அவர் ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸோ ஃபுட்டு ஸ்டொமக்கில் இருந்து இந்த பைலோரஸ் ஸ்பிங்டர் என்ற மசில் இருக்குது. ஸோ திஸ் ஸ்பிங்டர் ஓப்பன் ஆவது மூலமாக ஃபுட் என்டர் டு தட் ஸ்மால் இன்டெஸ்டைன். தென் ஃபுட் டைஜஸ்ட் ஆகுது. அப்புறம் வந்து என்னது டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற முக்கியமான பொருள் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ ஸ்டொமக்கல்லேருந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு வருது. இங்கே வந்து இட் லொக்கேட்டட் அட் த பாட்டம் ஆஃப் த ஸ்டொமக். என்ன ப்ரெசண்ட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தா மைக்ரோவில்லை ப்ரெசண்ட் ஆகிருக்கு. வில்லி ஆர் மைக்ரோவில்லி. இங்கேருந்தான் வந்து ஃபுட்டு மூவ் ஆகி டியோட்டினம், தென் ஜெஜுனம், தென் இலியம். இங்கே ஸ்மால் அண்டு லார்ஜ் இன்டெஸ்டைனையும் கனெக்ட் பண்ணுற ஏரியா இருக்குது. ஸோ இதுக்கு நேம் வந்து இலியோசீகோவால் என்று. இலியோசீகோவால். It is presented between ileum and cecum. Okay, so cecum is part of large intestine. So part of small intestine and part of large intestine connect பண்ணுற ஒரு வால்வு தான் வந்து திஸ் இலியோசீக்கல் வால்வ். இந்த இலியோசீக்கல் வால்வ் ஃபுட்டு போயிடும். அதோட ஸ்மால் இன்டெஸ்டைனோட வேலை வந்து முடிஞ்சிடும். தென் லார்ஜ் இன்டெஸ்டைன். ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்சார்ப்ஷன் நடக்கும் இன்னும் பார்த்தோம். அங்கே ஏன் இங்கே வந்து அப்சார்ப்ஷன் நடக்குதுன்னு சொல்லி பார்த்தா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் மைக்ரோவில்லை. மைக்ரோவில்லை என்கின்ற ஏரியாவில் வந்து தான் ஸ்மால் இன்டெஸ்டைனில் மட்டும்தான் இருக்குது. இந்த மைக்ரோவில்லை ஏன் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனில் மட்டும் டைஜஸ்டிவ் ப்ராசஸ் நடக்குதுன்னு சொல்லி பார்த்தா அங்கே தான் மைக்ரோவில்லை ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இதுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குது. அது வந்து என்னென்னா ப்ரஷ் பார்டர். ஸோ இது ப்ரெசண்ட் ஆகி இருப்பதனால மட்டும்தான் நியூட்ரியன்ட் எல்லாம் இங்கு வந்து நியூட்ரியன்ட் எல்லாம் அப்சர்வ் ஆகுது. கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட் பிரேக் டவுன் எல்லாமே வந்து இங்கே வந்து அப்சர்வ் ஆகுது. இந்த மைக்ரோவில்லை ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஒரு ஏரியான்னு சொல்லி பார்த்துருக்கோம். இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா ஃபோல்டட் டவல். சின்னதாக அதுக்குள்ளே வந்து சின்னதாக ப்ரொஜெக்ஷனில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஃபோல்டட் டவல் மாதிரி இருக்கும். மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது வில்லை ப்ரெசன்ட் லைக் எ ஃபோல்டட் டவல். டவல் மாதிரியான ப்ரொஜெக்ஷன் மைக்ரோஸ்கோப்பில் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது ஸ்மால் மைனூட் ப்ரொஜெக்ஷன் இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து மைக்ரோவில்லை. ஒய் திஸ் ஒன் இஸ் கால்ட் அஸ் ப்ரஷ் பார்டர் மீன்ஸ் பெயிண்டிங் ப்ரஷ் பார்டர் மாதிரி இது இருக்கும். அந்த மாதிரியான அப்பியரன்ஸில் இருக்கிறதுனால இட் ஹேவிங் தட் நேம் ப்ரஷ் பார்டர்.
ஸோ ஆக்சுவலாக தட் அப்சர்வேஷன் ப்ராசஸ் நடக்கிறது வந்து இந்த ப்ரஷ் பார்டரில் தான். இந்த ப்ரஷ் பார்டரில் இருக்க த டைனி ப்ரொஜெக்ஷன் அதில் தான் வந்து கேபிலரிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்குள்ள தான் வந்து கேபிலரிஸ் வந்து இங்கேயுமே வந்து கேபிலரிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த டைனி கேபிலரிஸ் ஃபுட்டெல்லாம் வந்து அப்சர்வ் ஆகி then it will enter to small intestine. It will enter bloodstream via small intestine. So this is the anatomy of small intestine. மேலும் small intestine also have a important structure which aid in production of organ. அது என்னன்னு சொல்லி பார்த்தா பேயர் பேச்சஸ். ஓகே, அதாவது சிம்பிளாக இது வந்து என்னென்னா ஒரு லிம்பாட்டிக் சிஸ்டத்தோட ஒரு ஆர்கன். So because it look like a patch, so it have the name. It is a large mass of lymphatic tissue. So this lymphatic tissue நிறைய அங்கு present ஆகிருக்கும். It will aiding production, அதாவது immunityக்காக payer patches நிறைய present ஆகிருக்கும். Now we will move to anatomy of large intestine. ஸ்மால் இன்டெஸ்டைன்லேருந்து ஃபுட்டில் இருக்க நியூட்ரியன்ட் எல்லாம் எடுத்தாச்சு. அன்டைஜஸ்டட் ஃபுட் சப்ஸ்டன்சஸ் இட் வில் மூவ் டு லார்ஜ் இன்டெஸ்டைன். லார்ஜ் இன்டெஸ்டைனில் என்ன நடக்கணும் பார்த்தா, இப்போ ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருந்து வந்த ஃபுட் இட் வில் பி மாய்ஸ்ட் கண்டிஷன். லிக்யூட் கூட சேர்ந்து என்சைம் கூட சேர்ந்து லிக்யூட் ஃபார்மில் இருக்கும். இதில் என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தா, அதுக்கு தேவையான கண்டென்ட் அது எது மாதிரி எந்த லிக்யூட் ஃபார்மில் இருந்ததோ அதெல்லாம் ரீஅப்சர்வ் ஆகும். அதாவது லார்ஜ் இன்டெஸ்டைனில் வந்து வெட்டாக ஆர் லிக்யூடாக இருக்க சப்ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து ரீஅப்சர்வ் ஆகிட்டு இட் பிகம் ட்ரையான மெட்டீரியல் தான் வந்து வி ஆர் பாசிங் த்ரூ லார்ஜ் இன்டெஸ்டைன்ஸ். மேக்ஸிமம் 95% அப்சர்வேஷன் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன்லேயே நடந்துடும். ரிமைனிங் ஏதாவது கண்டென்ட் இருந்ததுன்னா அது வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனில் வந்து வந்ததுக்கப்புறம் அப்சர்வேஷன் நடந்துட்டு வேஸ்ட் மெட்டீரியல் தான் வந்து வி வில் எஸ்க்ரீட்டட். அப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருந்த மாதிரியே லார்ஜ் இன்டெஸ்டைன்லேயும் சில பார்ட்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. சீக்கம் ஸ்மால் இன்டெஸ்டைனையும் லார்ஜ் இன்டெஸ்டைனையும் கலெக்ட் பண்ணுற ஒரு வால்வு இருந்ததில்ல, அந்த வால்வுக்கு அடுத்த போர்ஷன் தான் வந்து த சீக்கம். இட் இஸ் எ பார்ட் ஆஃப் லார்ஜ் இன்டெஸ்டைன். தென் சீக்கத்திலேருந்து கோலன். இதில் வந்து என்னென்ன டைப் ஆஃப் கோலன் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தா, this one ascending colon, then transverse colon, then descending colon, அப்புறம் இந்த எஸ் ஷேப்பில் இருக்க சிக்மாய்டு கோலன் இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, எஸ் ஷேப்பில் இருக்கிறதுனால இது வந்து சிக்மாய்டு கோலன். ஃபைனலி ஆனஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் 1.5 சென்டிமீட்டர், ஸ்மால் இன்டெஸ்டைனை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சீக்கம், அப்பெண்டிக்ஸ், கோலன், ரெக்டம் இதெல்லாம் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனோட ப்ரெசென்ட் ஆகிருக்க பார்ட்ஸ். Then first one is ascending colon. It is the first part of that colon which receive partially digested food from small intestine and absorb water and electrolytes. ஏதாவது ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து அப்சர்வ் பண்ணாமல் ஏதாவது வாட்டரோ இல்லை மினரல்ஸோ விட்டுருந்ததுன்னா இந்த பார்ட்டில் வந்து அப்சர்வேஷன் நடக்கும். செகண்ட் ஒன் இஸ் டிரான்ஸ்வர்ஸ். திஸ் ஒன் இஸ் த செகண்ட் பார்ட் which extended between the right and left colic plexus. Then descending colon, second to last secretion of that colon which store food remain before they pass through that rest of the colon and rectum. Then sigmoid, a curved section of that large intestine that store fecal waste until it is ready to leave the body. இதோட சைஸ் we already known 1.5 மீட்டர். இதில் வந்து என்ன நடக்குதுன்னா அன்டைஜஸ்டபிள் ஃபுட் சப்ஸ்டன்ஸ். ஓகே, மெயின் ஃபங்க்ஷன் அன்டைஜஸ்டபிள் ஃபுட் சப்ஸ்டன்சஸ் ட்ரை பண்ணி மூவ் பண்ணுறது தான். இங்கேயும் பெரிஸ்டால்சிஸ் மூலமாக அன்டைஜஸ்டட் ஃபுட் ட்ரை ஆகி ஃபீசிஸாக மாறி இட் வில் எலிமினேட்டட் த்ரூ ஆனஸ்.
இங்கேயும் that anus sphincter present என்ற மசில் வந்து present ஆகிருக்கு. ஸோ which will help to defecating process. இதுதான் ஓவரால் alimentary canalோட anatomy. இது வரைக்கும் alimentary canal அதோட anatomy பார்த்துருக்கோம். இப்போ வந்து accessory organ அதோட anatomy. அதோட ஃபஸ்ட்டு வந்து tooth. இதில் வந்து head partல வந்து ground present ஆயிருக்கு. This வந்து bottom, this one is the root. Here வந்து neck part is present ஆயிருக்கு. First one is that enamel. That one is the hard productive outer layer of the tooth that is made up of calcified tissue. So this enamel is the hardest substance in the body. நம்ம பாடியில் வந்து இது வந்து hardest substance. இதோட main role product teeth from bacteria because bacteria only causing cavity, so product our teeth. Next one is dentine. இது வந்து என்னன்னா it containing microscopic tubules or small hollow tubes. Next one is bulb. This one is the soft tissue in the center of the tooth that containing இதில் தான் வந்து nerves இருக்கு, blood vessels இருக்கு, connective tissue இருக்கு. This one ability to produce the dentine. Then cementum அப்படிங்கிற ஒரு காம்பனன்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, சிமெண்ட் மாதிரியான ஒன்று. இது வந்து என்னென்னா ஹார்டு கனெக்டிவ் டிஷ்யூ தட் கவர் த டூத் ரூட் அண்டு ஹெல்ப்ஸ் anchor it in the jaw. Then gum, soft tissue that is surround the base of the teeth and protect the root. So டூத்தை வந்து 3 ஏரியாவாக பிரிச்சிருக்காங்க, ரூட்டு, நெக்கு அண்டு ஹெட்டுன்னு. ஹெட்டில் தான் கிரவுண்ட் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இதுதான் வந்து சுப்பீரியர் போர்ஷன் ஆஃப் த டூத். அதுக்கு கீழே வந்து டென்டின் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அதுக்கு கீழே டூத்தோட மிடிலரி ரீஜனான பல்ப் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. பல்ப் கேவிட்டி தான் கேப்ஸ், பிளட் வெசல்ஸ் போவதற்கான கேப். இங்கே பிளட் வெசல்ஸ் இருக்குது. இதன் மூலமாக டூத்துக்கு தேவையான நியூட்ரியன்ட் கிடைக்கும். அப்புறமா கம் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். தென் இந்த கோன் ரீஜனை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இங்கே சிமெண்டம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து ஓவரால் anatomy ஆஃப் தட் டூத். நெக்ஸ்ட்டு anatomy ஆஃப் salivary gland. இதில் வந்து என்னென்ன கிளாண்ட் ப்ரெசண்ட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தா parotid gland, சப் mandibular gland, சப் லிங்குவல் கிளாண்ட் இதெல்லாம் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. சலைவா ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அதில் வந்து சலைவரி அமைலேஸ் ப்ரெசண்ட் ஆகிட்டு டைஜஷன் பர்பஸுக்கு மெயினாக வந்து கார்போஹைட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற சலைவரி அமைலேஸை டைஜஸ்ட் பண்ணுற என்சைம் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ திஸ் parotid gland is the largest of that major salivary gland. Where it is located சொல்லி பார்த்தோன்னா located front and below each ears. ஃப்ரண்ட் ரீஜனில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. எங்கன்னா பிலோ த இயர்கிட்ட ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இட் ப்ரொடியூசஸ் சலைவா டு ஹெல்ப் டைஜஷன், chewing, swallowing and speaking. Then that sublingual, it is located beneath the tongue and the floor of that mouth. This one mandibular, it is located jaw and produce saliva that enter mouth under the tongue. Okay, so salivary enzyme is the main enzyme. It can digest carbohydrate. Next one is next important organ வந்து pancreas. This one important accessory organ. Food digestive தேவையான enzyme, அதாவது கார்போஹைட்ரேட்டை டைஜஸ்ட் பண்ணுற அமைலேஸ் என்சைம், ஃபேட்டை டைஜஸ்ட் பண்ணுற லைபேஸ் என்சைம், ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணுற ப்ரோட்டியேஸ் என்சைம் எல்லாமே இங்கே தான் ப்ரொடியூஸ் ஆகுது. So with the help of these are the enzyme only. With the help of these are the enzyme only our food we get digested. Okay. So அதனால இது ஒரு vital organ. Next one is liver. Liver தான் largest gland presented in our body. ஏனென்றால் they consist this one is the gland. Okay, இதை வந்து நம்ம வந்து கிளாண்டாக கன்சிடர் பண்ணுறோம். இது வந்து ஒரு ஆர்கன், அது வந்து கிளாண்டாக கன்சிடர் பண்ணுறோம். அதனால் வந்து இது பிக்கஸ்ட் கிளாண்ட். பட் யூஸ்வலி இட் இஸ் தி ஆர்கன். இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் பைல் ஜூஸ். த பைல் ஜூஸ் ஹெல்ப் இன் தட் பைல் ஜூஸ் கண்டெய்னிங் பைல் சால்ட், பைல் பிக்மெண்ட், லிப்பிட் சப்ஸ்டன்சஸ் லைக் கொலஸ்ட்ரால், பாஸ்பேட், லிப்பிட், வெரைட்டி ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ்.
இதெல்லாம் வந்து கன்சிஸ்ட் பண்ணி இருக்க லிக்யூட் பேர் தான் வந்து தட் பைல் ஜூஸ். இந்த பைல் ஜூஸ் எதுக்கு மெயினாக ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தா லிப்பீடை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, லிப்பீட் யூஸ்வலி எ லார்ஜ் மாலிகுல், அதன் சர்ஃபேஸ் ஏரியா வந்து லார்ஜாக இருக்கும். இந்த லிப்பீட் வந்து மைக்ரோவில்லையில் உட்காரும்போது அந்த மைக்ரோவில்லை வந்து ஒரு டைனி பார்ட்டிக்கலாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து அப்சர்வ் பண்ணும். இது வந்து பெருசாக இருக்கிறதுனால அப்சர்வ் பண்ணாது. ஸோ இந்த பைல் ஜூஸ் தான் வந்து அதை வந்து பிரேக் டவுன் பண்ணும். அந்த பைல் ஜூஸ் தான் வந்து லார்ஜ் மாலிகுலாக இருக்க லிப்பீடை வந்து ஸ்மாலாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பாடி வந்து இட் கேன் அப்சர்வ். அது மட்டும் இல்லாமல் இது வந்து வேறு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தா ரிமூவல் ஆஃப் டாக்ஸின், தென் ப்ராசஸிங் நியூட்ரியண்ட் பிஃபோர் தே என்டர் பிளட் ஸ்ட்ரீம். நியூட்ரியண்ட் எல்லாம் பிளட் ஸ்ட்ரீமுக்கு என்ட்ராதுக்கு முன்னாடி வந்து ப்ராசஸ் பண்ணுது. இது மாதிரியான வேலையெல்லாம் இது பார்க்குது. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பைல் ஜூஸ், லிப்பிட் சாலிபிள் சப்ஸ்டன்சஸ் பிளட் சர்க்குலேஷனை ரீச் பண்ணும். அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற ஒரு அசசரி ஆர்கன் தான். ஸோ வி நோஸ் த பைல் ஜூஸ் தான் வந்து லிப்பிட் மாலிகுலை வந்து பிரேக் டவுன் பண்ணும். ஸோ அதுதான் இது இதோட மெயின் ஒன்று. அதுக்கு அடுத்து anatomy of gallbladder. This one is the minor accessory organ of that gallbladder. It is small thin walled green colored one. ஓகே, பச்சை கலரில் பை மாதிரி இருக்கும், ஷாக் மாதிரி இருக்கும். அதனால் இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தா ஸ்டோரேஜ். பைல் ஜூஸ் எப்போ அதோட ஃபங்க்ஷன் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படி என்கின்ற டைமில் இந்த பைல் ஜூஸ் ஸ்டோர் பண்ணுற ஏரியாவாக இது செயல்படுது. ஸோ அதோட மெயின் ரோல் வந்து டைஜஷன். ஸோ டைஜஷன் இல்லாத நேரத்தில் இது வந்து ஸ்டோர் பண்ணுற ஏரியா தான் வந்து இந்த கால் பிளேடர், பைல் ஜூஸை ஸ்டோர் பண்ணுற ஏரியா. ஸோ அந்த டைம் வந்து பைல் ஜூஸ் ரிலீஸ் பண்ணும். அதுக்கு ஒரு பெயர் தான் வந்து த கால் பிளேடர். எப்போ தேவையோ அப்போ தான் ரிலீஸ் பண்ணும். ரிமைனிங் டைமில் வந்து இந்த ஷாக்கில் போயிட்டு பைல் ஜூஸ் வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ இது வரைக்கும் anatomy of mouth to large intestine we discussed. அதுக்கப்புறம் வந்து accessory ஆர்கனும் பார்த்துருக்கோம். நான் வந்து physiology of digestive system. இதை வந்து ஒரு 5 to 6 ஸ்டெப்பாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து சொல்லி பார்த்தா ஃபுட் இன்ஜெக்ஷன் அண்டு பிரேக் டவுன். அதாவது எடுத்த ஃபுட்டு உள்ளே தள்ளுறோம், அப்புறம் பிரேக் டவுன் பண்ணுறோம். மாஸ்டிஃபிகேஷன். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் பிரேக் டவுன். ஃபுட்டை மெல்வதன் மூலமாக இது வந்து ஃபுட்டு வந்து பிரேக் டவுன் ஆகுது. இது வந்து ஃபிசிக்கல் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு வந்து தட் mastification, chewing food in that mouth in that form of mechanical digestion. Then salivary secretion, அது வந்து கெமிக்கல் ப்ராசஸ். அதாவது அவர் சலைவரில் வந்து சலைவரி அமிலேஸ்ங்கிற என்சைம் வந்து கார்போஹைட்ரேட்டை டைஜஸ்ட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் swallowing that food, deglutition, movement of that food. மூவ் ஆகுது ஃப்ரம் மவுத் டு ஈசோஃபாகஸ். So through muscle contraction, then gastric secretion, HCl and pepsin வந்து செக்ரீட் பண்ணுது. எதுக்குன்னா இந்த ப்ரோட்டீன், பெப்சினோஜன்னா வந்து ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணுறது, HCl வந்து நான்வெஜ் மெட்டீரியலை டைஜஸ்ட் பண்ணுறது. தென் கர்லிங், rhythmic contraction of the stomach muscle that mix food with gastric juice and creating chyme. அதாவது நம்ம எடுத்துக்கிட்ட ஃபுட்டில் வந்து த கேஸ்ட்ரிக் ஜூஸ், என்சைம் இதெல்லாம் சேர்ந்து அதை வந்து ஒரு செமி லிக்யூட் ஃபார்முக்கு கொண்டு வரும். அந்த கைம் ப்ராசஸ் ஃபார்மேஷன். தென் பைல் செக்ரீஷன், லிவர் ப்ரொடியூசிங் பைல் ஹெல்ப் ஃபார் ஃபேட் டைஜஷன், ஸ்டோர்ட் இன் கால் பிளேடர் அண்ட் ரிலீஸ்டு இன் டு தட் ஸ்மால் இன்டெஸ்டைன். அது வந்து பைல் வந்து செக்ரீட் பண்ணுது, அதுக்கப்புறம் அது வந்து கால் பிளேடரில் ஸ்டோர் ஆகிட்டு ரிலீஸ் பண்ணுது ஸ்மால் இன்டெஸ்டைனில். தென் pancreatic secretion, pancreas released pancreatic amylase, lipase, protease with further breakdown carbohydrate, fat, protein. Then absorption, nutrient from digested food are absorbed into bloodstream through the lining of small intestine. So peristalsis movement என்னன்னு சொல்லி பார்த்தா wave like muscle contraction that propel food through the digestive tract. Then final one is defecation, elimination of undigested waste product from that body through that anus. So
ஃபைனலாக ஃபீசிஸ் ஃபார்மேஷன், லார்ஜ் இன்டெஸ்டைனோட எண்டில் வந்து ஃபுட்டு கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடும். அங்கே ஃபீசஸ் மட்டும் வந்து ஃபைனலாக எலிமினேட் ஆகுது. ஸோ ஃபைனலி இட் ரீச்சஸ் தட் ஆனஸ் அண்ட் ஃபைனலி எஸ்க்ரீட்டட். ஃபைனலாக ஃபீசிஸ் ஆனலை ரீச் ஆகும். அங்கு ஃபைனலாக என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தோன்னா டீஃபிகேஷன் நடக்கும். அதாவது அன்டைஜஸ்டட் ஃபுட் ஃபீசிஸ்ங்கிற ஃபார்மில் வந்து வெளியில் வரும். இந்த ப்ராசஸ்க்கு நேம் வந்து டீஃபிகேஷன் ப்ராசஸ். அங்கே ஆனஸ் ஸ்பிங்டர் ப்ரெசண்ட் ஆகிருக்கும், அதாவது ஸ்பிங்டர் மசில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும், விச் ஹெல்ப் தட் ப்ராசஸ் ஆஃப் டீஃபிகேஷன். இதுதான் ஓவரால் ஃபிசியாலஜி ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம். சிம்பிளாக சொல்லணும்னு சொல்லி பார்த்தா ஸ்டொமக்கில் ஃபுட்டு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ த்ரூ மவுத் வழியாட்டி ஃபுட்டு எடுத்துக்கிறோம். அது வந்து உள்ளே எடுக்கிறப்போ மூமெண்ட் ஆகி ஸ்டொமக்கு வந்து ரீச் ஆகி அங்கே வந்து பிரேக் டவுன் ஆகுது. தென் ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து அப்சர்வ் ஆகி அதில் வந்து அப்சர்வ் ஆகிட்டு தென் ரிமைனிங் ஏதாவது இருந்ததுன்னா லார்ஜ் இன்டெஸ்டைனில் வந்து அப்சர்வ் ஆகுது. அங்கிருந்து எல்லாமே ரீஅப்சர்வ் ஆகிட்டு அன்டைஜஸ்டட் ஃபுட் ஃபீசிஸாக மாறி இட் வில் எஸ்க்ரீட்டட் த்ரூ தட் ஆனஸ். இதுதான் ஓவரால் ஃபிசியாலஜி ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.